உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஆங்கில வார்த்தையில் வரும் ஒரு சில எழுத்துக்கள் எவ்வாறு ஓசை இல்லாமல் வரும் என்பதை பற்றி தொடர்தாங்க இது. நம்ம இந்த தொடரில் கடைசி பகுதியில் இருக்கோம். இன்னும் 1-2 பாடங்கள் தான் இன்னும் பதிவிட வேண்டி இருக்கிறது. நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிற பாடம் என்னென்னா, பி எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதனோட முழுமையான அர்த்தம் விளங்கும். இப்போ பொதுவாக எப்பப்பெல்லாம் பி சைலண்ட்டாக வரும் சார்? எனி கெஸ், எனி ஐடியா? அதுக்கு சிம்பிள் ரூல் சொல்கிறேன் பாருங்கள். பி முதல்ல ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வேர்டில் பி முதல்ல அடுத்த எழுத்து எஸ்ஸாக வந்தாலோ அல்லது என்ன வந்தாலோ பிக்கு உச்சரிப்பு இல்லை. பிக்கு அடுத்து எஸ்ஸாக வந்த வார்த்தை இங்கிலீஷில் ஒரு 50லேருந்து 60 வார்த்தை இருக்கலாம். என்ன வந்த வார்த்தை 1-2 தான் இருக்குது. ஆக இந்த 60 வார்த்தைகளுக்கு இடையில் தான் இந்த பியும் பிக்கு அடுத்த எழுத்து எஸ்ஸாவோ என்னாவோ வரும். ரைட்டா? அப்படி வந்தால் அந்த பிக்கு உச்சரிப்பு கிடையாது. இதுதாங்க சூத்திரம். இப்போ நம்ம எப்படி மேப் பண்ணியிருக்கோம், பேசிக் மேப்பிங். இது ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுக்கு மேப்பிங்கை கொடுத்துருக்கோம். இதை ஏற்கனவே விளக்கியிருக்கோம். இப்போ சில உதாரணங்களை பார்த்துடலாம். இந்த வார்த்தையை பாருங்கள், PSEUDONYM. பிக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? எஸ் இருக்குது. அப்போ அந்த பிக்கு உச்சரிப்பு இருக்கா? இல்லை. எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, பிக்கு உச்சரிப்பு இல்லாதனால SE உயிர்மெய் எழுத்து. எஸ் மெய் எழுத்து, இ உயிரெழுத்து, ரெண்டு சேரும் போது உயிர்மெய் எழுத்து ஆயிடுது. யூ தனியாக இருக்குது, அது உயிரெழுத்து. DO உயிர்மெய் எழுத்து. NY உயிர்மெய் எழுத்து. ஏன்னா Y = I. M மெய் எழுத்து. எப்படி வருது பாருங்கள், SEC. யூக்கு உ. ரைட்டா? DOக்கு டோ. ஏன்னா O is O. அது ஓக்கும் வரும், ஓக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். NYக்கு நீ. எம்முக்கு எம். எப்படி வருது பாருங்கள். இது நவுன். இது எப்படி உச்சரிக்கப்படுகிறது? சுடானிம். சூடோனிம். சூடோனிம் எப்படி உச்சரிக்கப்படுகிறது? சூடோனிம் அப்படின்னு உச்சரிக்கப்படுது. இதோட அர்த்தம் என்ன சார்? சூடோனிம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ரைட்டர் இருக்காங்க, ஒரு ஆத்தர், ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறவர், ஒரு கதை எழுதுகிறவர். அவர் அவரோட பேரில் எழுத மாட்டார், அவருடைய புனைப்பெயரில் எழுதுவார். அதுதான் சூடோனிம் அப்படின்னு பேர். புனைப்பெயர். ஃபிக்ஸிசியஸ் நேம். ஃபிக்ஸிசியஸ் நேமுக்கும் ஃபேக் நேமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபிக்ஸிசியஸ் நேம் அந்த நேமை உங்களுடைய அது நல்ல இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேக் நேமை கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுவோம், நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே சொல்லியிருக்கிறது ஃபிக்ஸிசியஸ் நேம். உங்கள் பேருக்கு பதிலாக சொல்லப்படுகிற நேம். இட் இஸ் நாட் அ ஃபேக் நேம். ரைட்டா? புரியுதா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். PSYCHO. இதுலேயும் பிக்கு அடுத்த எழுத்து எஸ் இருக்குது. அப்போ பிக்கு உச்சரிப்பு இருக்கா? இல்லை. எப்படி வரும்? SYங்கிறது SY SYங்கிறது எப்படி வரும்? சை. S + I சை. Y = I. ரைட்டா? சை. CO கோ. ஏன்னா ஹெச்சுக்கு உச்சரிப்பு கிடையாது. ரைட்டா? ஹெச்சும் சேர்ந்தாலுமே இக்கு தான். இக் + O கோ. சைக்கோ. எப்படி வருது? சைக்கோ என்ற உச்சரிப்பில் வருது. இதுவும் நவுனு தாங்க. இது எப்படி அர்த்தத்தில்னா, மனம் பேதலிப்பு. இது மனம் சம்பந்தமான ஒரு வியாதி. அதை சைக்கோன்னு சொல்கிறோம். அந்த மனம் சம்பந்தமான வியாதி உள்ளவரையும் என்ன தான் சொல்கிறோம்? சைக்கோன்னு தான் சொல்கிறோம். அந்த ஆளையும் சரி, அந்த வியாதியும் குறிக்கிறதுக்கு ஒரே வார்த்தை தான், சைக்கோபேத். ரைட்டா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன இருக்குது? PSORIASIS. இது எப்படி சார் உச்சரிக்கணும்?
எஸ்ஸுக்கு அப்புறம் ஓ இருக்குது. என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. ஆர்ஐ உயிர்மெய் எழுத்து, ஏ உயிர் எழுத்து, எஸ்ஐ உயிர்மெய் எழுத்து, எஸ் வந்து மெய் எழுத்து. அந்த அமைப்பில் இது இருக்குது. ஏன்னா பீக்கு உச்சரிப்பு இல்லை. எஸ்ஓ வந்து சோ, ரீக்கு வந்து ஆர்ஐ வந்து ரீ, ஆக்கு ஆதான், ஏக்கு ஆதான், எஸ்ஐ வந்து சி, எஸ்ஸுக்கு வந்து இஸ். எப்படி வருது? சோரியாசிஸ். எப்படி வருது? சோரியாசிஸ் என்ற உச்சரிப்பில் வருகிறது. சோரியாசிஸ்ங்கிற வார்த்தை நவுன். இது வந்து ஒரு வியாதியை குறிக்கக்கூடியது. தோல் அலர்ச்சி, ஸ்கின் டிசீஸ். ரைட்டா? நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்கின் டிசீஸ் ஒரு சிலருக்கு வந்து வரக்கூடிய வியாதி தான் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் தோல் அலர்ச்சி. ரைட்டா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணத்தில் எண்ணு, பீக்கு அப்புறம் எண்ணு வந்தால், பீக்கு அப்புறம் எண்ணு உள்ள வார்த்தை வந்து 1-2 வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரே வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சதுனால இதை போட்டிருக்கேன். PNEU பீக்கு உச்சரிப்பு இல்லை, ஏன்னா எண் அடுத்து வந்திருக்கு. NE உயிர்மெய் எழுத்து, யூ வந்து உயிரெழுத்து, MO உயிர்மெய் எழுத்து, NI உயிர்மெய் எழுத்து, ஏ உயிரெழுத்து. எப்படி வருது பாருங்கள். NE நீ, யூக்கு என்னது ஊ, MOக்கு மோ, NIக்கு நீ, ஏக்கு அ. எப்படி வரும்? இதுவும் நவுனு தான். நிமோனியா. எப்படி வருது? நிமோனியா. நிமோனியானா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு வியாதி இது. நிமோனியாவோட ஜலதோஷத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் தான் என்னது? நிமோனியா. குளிர்காய்ச்சல் மாதிரி வருது. கபவாதம், ஜன்னி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லங் டிசீஸ். அதை நிமோனியான்னு சொல்லுவோம். ரைட்டா? இவ்வளோ தாங்க. இப்போ பி சம்மந்தமாக உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தொடர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.